வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ப்ரிப்போசிஷன் பற்றி பேசிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரிப்போசிஷனை எப்படி பயன்படுத்துவது ஒன்று. ரெண்டாவது தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ப்ரிப்போசிஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பேசிக் தான். ஆனால் நாம் இந்த வாரத்தில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பிசைடுக்கும் நியருக்கும் என்ன அர்த்தம், அதை ரெண்டுமே ப்ரிப்போசிஷன் தான். அதோட அர்த்தம் என்ன, அதை எப்படி உபயோகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ப்ரிப்போசிஷனில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு முன்னால் இதோட அர்த்தம் என்ன. பிசைடுனா அடுத்து அல்லது அடுத்து பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து, உங்களுக்கு அடுத்து பக்கத்தில் அப்படி வரும்போது என்னது, பிசைடு யூஸ் பண்ணணும். பிசைட்ஸ் இல்லை, எஸ் போடக்கூடாது. பிசைடு எஸ் இல்லாமல், சரியா? பிஇஎஸ்ஐடிஇ, அடுத்து பக்கத்தில், ரைட்டா? அடுத்து நியர்னா என்ன சார்? நியர்னா பக்கத்தில் தான். இதுவும் பக்கத்தில் தான் சொல்கிறீங்க, அதையும் பக்கத்தில் தான் சொல்கிறீங்க. இது பெரும்பாலும் நியர் எப்போன்னா தூரத்தை குறிக்கும்போது. எங்கள் வீட்டிலேருந்து மார்க்கெட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எப்படி? எங்கள் வீட்டிலேருந்து மார்க்கெட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, எங்கள் வீட்டிலேருந்து பள்ளி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், நியர் அப்படின்னு சொல்லுவோம். அது பிசைடுக்கும் நியருக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதை எப்படி உபயோகப்படுத்தணும், தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்கலாம். இப்போ தமிழில் இப்போ எப்படி சொல்லுவோம்? இப்போ உதாரணத்துக்கு பக்கத்தில் அப்படிங்கிறது அவனுக்கு அடுத்து, அவனுக்கு அடுத்து உட்காந்துருக்கான். எப்படி சொல்லுவான்? ராஜன் அவனுக்கு அடுத்து உட்காந்துருக்கான் அப்படிங்கிறத இந்த படத்தில் அந்த பசங்க லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்க பையன் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அந்த குள்ளமாக உட்காந்துருக்க பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் ஒரே ஒரு பையன்தான். அவனுக்கு பக்கத்தில் வேறு யாரும், அதுக்கு அடுத்து யாரும் இல்லை, பக்கத்தில் உட்காந்துருக்கான் அடுத்து, ரைட்டா? இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் பிசைடு யூஸ் பண்ணணும். இப்போ தமிழில் அவனுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவனுக்குங்கிறத 1A போட்டிருக்கேன், அடுத்துங்கிறத 1B போட்டிருக்கேன். இப்போ இங்கிலீஷில் எழுதும்போது எப்படி மாறும் அப்படின்னா, அடுத்து அவனுக்கு அப்படின்னு மாறிடும். எப்படி மாறிடுது? அடுத்து அவனுக்கு அப்படி தாங்க இங்கிலீஷில் வரும். இப்போ தமிழில் வரும்போது அவனுக்கு அடுத்துன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் வரும்போது அடுத்து அவனுக்குன்னு மாறும். அதனால தான் இதை ப்ரீபொசிஷன், முன்னாடி போயிடுது. ஆனால் தமிழில் அது முன்னிடைச்சொல் அல்லது இடைச்சொல் அப்படின்னு அர்த்தம். முன்னால் போகிறதுனால அது முன்னிடைச்சொல், இது பின்னால் வர்றதுனால ப்ரிப்பொசிஷன் அப்படின்னு மாறிடுது, ரைட்டா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? பிசைட் ஹிம். அவனுக்குன்னா என்னது? ஹிம். பிசைட் ஹிம் எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். ராஜன் இஸ் சிட்டிங் பிசைட் ஹிம். நியர் ஹிம்னு சொல்லக்கூடாது. ராஜன் இஸ் சிட்டிங் நியர் ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ராஜன் இஸ் சிட்டிங் நியர் ஹிம்னா என்ன அர்த்தம்? கிளாஸில் ஒரு 10 பேருக்கு, இப்போ ஒரு 100 பேர் உள்ள கிளாஸுன்னு வச்சுக்கோங்க. அதில் ராஜனுக்கு பக்கத்தில் ஒரு 3வது பெஞ்சில் உட்காந்துருக்கான்னா ராஜன் இஸ் சிட்டிங் நியர் ஹிம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிறத நியர் ஹிம்னு சொல்ல முடியாது, பிசைடு ஹிம்னு தான் சொல்லணும், அடுத்து உட்காந்துருக்கிறதுனால, சரியா? இதே வேறு ஒரு சென்டென்ஸையும் பார்த்துடலாம். இந்த இடத்துல இந்த 2 பொண்ணுங்க உட்காந்துருக்கு. இந்த 2 பொண்ணுங்களுக்கு அடுத்தடுத்து உட்காந்துருக்காங்க இல்லையா? அதை எப்படி சொல்லுவான் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவளுக்கு அடுத்து, அவளுக்கு அடுத்து தான் சொல்ல முடியும். அவளுக்கு பக்கத்தில் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆனால் அடுத்து பக்கத்தில்ங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் அது வித்தியாசப்படுத்துகிறாங்க. எப்படி வித்தியாசப்படுத்துகிறாங்க? அடுத்து அவளுக்குன்னு சொல்கிறோம், அப்படி இங்கிலீஷில் மாறும் பொழுது அது எப்படி மாறிடுது பாருங்கள். பிசைட் ஹர் எப்படி மாறுது? பிசைட் ஹர். ஹர்னா அவளுக்கு இல்லையா? பிசைட் ஹர் யாரு? சங்கீதா இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சங்கீதா இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹர். இதுவும் இப்படியும் சொல்லலாம். எப்படி மாறிடுது? நெக்ஸ்ட் டு ஹர்ன்னு மாறிடுது. இதை சார் நீங்கள் எப்படி சொல்லணும்? சங்கீதா இஸ் சிட்டிங் பிசைட் ஹர். அப்போ எப்படி சொல்லலாம்? சங்கீதா இஸ் சிட்டிங் பிசைட் ஹர்னு சொல்லலாம், அல்லது சங்கீதா இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹர்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டாக தான், சரியா? அடுத்து இப்போ நம்ம எதை பார்த்துருக்கோம்? பிசைடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பக்கத்தில் அடுத்து என்னது? நியர். பக்கத்தில் எப்படி யூஸ் பண்ணுறது?
அப்படின்னா மார்க்கெட்டுக்கு பக்கத்தில். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எது பக்கத்தில் இருக்குது? மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த பக்கத்தில்ங்கிறது என்னது? அடுத்து இல்லை இல்லையா? அடுத்து என்ற அர்த்தத்தில் வரல. இது பக்கத்தில்னா தூரத்தை குறிக்குது. ரொம்ப ரொம்ப தூரம் நீ நடந்து போக வேண்டியதில்லை. இப்படி வீட்டை விட்டு இறங்கி கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரீட் தாண்டினாலே மார்க்கெட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் நம்ம இங்கே சொல்லுறோம். அப்படி சொல்லும் போது இது இங்கிலீஷில் எப்படி மாறிடுது? பக்கத்தில் மார்க்கெட் அப்படின்னு மாறிடுது. இதுதான் இங்கிலீஷில். அது எப்படி? நியர் த மார்க்கெட். வெறும் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது, த மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி மாறிடுது? நியர் த மார்க்கெட். அவர் அப்பார்ட்மெண்ட் இஸ் நியர் த மார்க்கெட். ரொம்ப தூரம் நடந்தே போக வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் விளம்பரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பார்ட்மெண்ட் இஸ் நியர் த ஸ்கூல், அவர் அப்பார்ட்மெண்ட் இஸ் நியர் த காலேஜ் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியா? அப்படின்னா நீங்கள் வந்து 10 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய தேவையில்லை. பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 10 நிமிஷத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருப்பாங்க? நியர் த மார்க்கெட் ஆர் நியர் த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதையே பக்கத்தில், அந்தளவுக்கு தூரத்தை குறிக்கும் பொழுது ரொம்ப பக்கம், நீங்கள் வந்து மணிக்கணக்கில் ட்ராவல் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும்போது நியர் அப்படிங்கிற அர்த்தத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரிப்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது புரிஞ்சிடுச்சா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதே இதை பள்ளிக்கு பக்கத்தில், ரைட்டா? பள்ளிக்கு பக்கத்தில் நீங்கள் உங்கள் ஸ்கூல் இருக்குது, உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போகணுன்னா என்ன பண்ணுங்க? அந்த அப்பார்ட்மெண்ட் விரும்ப மாட்டேங்க இல்லையா? பக்கத்தில் இப்போ ஒரு 5 நிமிஷம் பசங்க நடந்து போனாலே ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னா அதுதான் பக்கத்தில். பக்கத்தில் பள்ளிக்குன்னு இங்கிலீஷில் மாறும்போது மாறிடுது இல்லையா? நியர் த ஸ்கூல். அவர் ஹவுஸ் இஸ் நியர் த ஸ்கூல். எப்படி மாறிடுது? அவர் நியர் த போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். நியர் ஸ்கூல்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து நியர் த ஸ்கூல்னு சொல்கிறாங்க. பட் அவர் ஹவுஸ் இஸ் நியர் த ஸ்கூல். புரியுதா? இப்படி தாங்க பிசைடுக்கும் நியருக்கும் வித்தியாசம் இவ்வளோ தான். நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் தவறாக பயன்படுத்துகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரியும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுமாறு மிகவும் தாழ்மை என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.